ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 8ஓட மேக்ஸ்ல சாப்டர் 3ல இருந்து எக்ஸாம்பிள் 3.6 வந்து பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின், வாங்க பார்க்கலாம். சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வேலு அப்படிங்கிறவரு அவரோட ஸ்கிராப் புக்ல ஒரு பேஜுக்கு வந்து 4xy நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து பேஸ்ட் பண்றாரு. அவர்கிட்ட டோட்டலா 100x square y cube நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கு. இது ஃபுல்லாவே அவர் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பேஜஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ நம்ம given டேட்டா எடுத்துக்கலாம். எஸ், given டேட்டால 4xy நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் பர் பேஜ் வந்து பேஸ்ட் பண்றாரு. இதை எடுத்துக்கலாம். which means pictures per page that is equal to 4xy. அடுத்தது டோட்டலா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், which is total number of pictures, that is 100x square y cube. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து number of pages required இது தெரியணும். so number of pages required that is equal to total number of pictures divided by pictures per page. கரெக்டா? so pictures per page அப்படிங்கிறது இந்த 4xy and total number of pictures அப்படிங்கிறது இந்த 100x square y cube. சரிங்களா? so அப்போ 100x square y cube 100x square y cube நாம 4xy ஆல டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணா நமக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது நம்பர் ஆஃப் பேजेस ரிக்வயர்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். சரிங்களா? சோ இப்போ இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணதுக்கு சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். a பவர் m டிவைட் பை a பவர் n. கரெக்ட்டா? இப்படி இருந்தா நம்ம பவர்ஸ் பாருங்க, பேஸ் சேமா இருக்கு, பவர்ஸ் மட்டும் வேரி ஆகுது. அண்ட் டிவிஷன் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பவர்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். a பவர் m மைனஸ் n. சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். அப்ப இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 100 by 4 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து x ஸ்கொயர் பை x அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து y கியூப் பை y அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இதுக்கெல்லாம் பவர் வந்து 1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கிளியரா? சோ இப்ப டிவிஷன் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, டிவிஷன் ஃபார்ம்ல இருந்தா என்ன பண்ணணும், பவர்ஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ இந்த 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணா 25. சோ அப்ப 25 அப்படின்னு வந்துரும். அடுத்தது இங்க டிவிஷன் ஃபார்ம்ல இருக்கனால பவர்ஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப x to the power 2 minus 1. அடுத்தது y to the power 3 minus 1. சோ அப்ப என்ன வருது பாருங்க, 25. சோ இங்க 2 minus 1 அப்படின்னா x பவர் 1 and 3 minus 1 னா y பவர் 2. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 25x y ஸ்கொயர். இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ லாஸ்டா வந்து ஆன்சரை பாக்ஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிக்வயர்ட், நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிக்வயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 25x y ஸ்கொயர். ஓகே, இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல் பசங்களா. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.